திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜரத்தின் சிவகுருநாதனின் அன்பான வணக்கங்கள். இந்த வருடம் முக்கியமான கிரக பயிற்சி இருக்கிறது என்பதை ஏற்கனவே நாம் சனி பயிற்சி பலன்களிலும் தமிழ் புத்தாண்டு பலன்களிலும் சொல்லியிருந்தோம். அதுபடி பார்க்கும்போது ஏற்கனவே சனி பகவான் மார்ச் 29 கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகிவிட்டார். அடுத்ததாக நடைபெறக்கூடிய 2 மிகப்பெரிய கிரக பயிற்சிகள் ராகு கேதுவும் குரு பயிற்சியும். ராகு கேது வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது மே 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு மேல் மீனராசியிலிருந்து ராகு பகவான் கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இந்த ராகு கேது பயிற்சியின் பலன்களை ஆல்ரெடி நாம் இந்த பதிவுகளை போட்டிருக்கிறோம். இதில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. குரு பயிற்சி பார்த்திங்கன்னா வாக்கியப்படி சித்திரை மாதம் 28ஆம் தேதி, அதாவது மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாக்கியப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆனால் நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம பலன்கள் பார்ப்பதுக்கு எல்லாமே நம்ம திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறோம். திருக்கணிதம் தான் அத்தன்டிகேட்டட். அது யார் என்ன ஆர்கியூ பண்ணாலும் அது தனிப்பட்ட விவாதம், அதை நம்ம தள்ளி வைத்து விடுவோம். நாம் திருக்கணிதத்தை ஃபாலோ செய்வதால் திருக்கணிதப்படி குரு பகவான் சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36க்கு, அதாவது சூரிய உதயாதி நாளிகை 42.02 திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். எல்லோரும் இந்த குரு பயிற்சியை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏற்கனவே ராகு கேது பயிற்சி இருக்கிறனாலையும் சனி பயிற்சி இருக்கிறனாலையும் ஒரு 3 பாகக்கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும்பொழுது குரு பகவான் சுபன் என்பதால் அவரால் நமக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்காதா என்று எல்லோரும் எதிர்பார்த்திருப்பது இயற்கை தான். அதுபடி இந்த குரு பகவான் ஒரு வருட காலம் மே 14ஆம் தேதி முதல் மிதுனத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். அதில் அவர் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். பிறகு கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:20க்கு திருக்கணிதப்படி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறார். அதனால் அந்த அதிசார பலன்களும் வக்கர குருவிட பலன்களை அந்தந்த காலகட்டத்தில் நாம் பதிவு செய்வோம். இப்பொழுது பொதுவாக குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாவதால் 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய சுப அசுப பலன்கள், அசுபலன்களை போக்குவதற்காக கூடிய பரிகாரங்கள் போன்றவற்றை தனித்தனி ராசிகளுக்கு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விசுவாச வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே 14ஆம் நாள் புதன்கிழமை இரவு ராத்திரி 10:36க்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். மீனராசியை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு அவர் பயிற்சியாகிறார். எல்லோரும் இந்த கிரக பயிற்சியை அவளுடன் எதிர்பார்க்கிறார்கள். இடையில் இந்த வருடத்தில் ராகு கேது சனி குரு என அனைத்து வருட கிரகங்களும் பயிற்சியாவதால் அதனுடைய தாக்கங்கள் எல்லோருக்கும் அறிந்தது. அதில் குரு தவிர மற்ற ராகு சனி கேது பாவகிரகங்கள் என்பதால் சுபகரமாக குருவினுடைய பயிற்சி ஏதாவது ஆறுதலாக அமையாதா என்பது எல்லா அன்பர்களுடைய மன விருப்பமாக இருக்கிறது. குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆக குரு அமர்ந்த 5ஆம் இடம் பார்வையான 8, 10, 12ஆம் பாவத்தில் உடைய பலன்களை, அதனால் வரக்கூடிய சுபபலன்கள் அசுப பலன்களையும், அசுபலன்களுக்கு தகுந்த பரிகாரங்களையும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். குரு 4 அமர்றதுனால உங்களுக்கு தொழில் நல்ல உயர்ந்த தொழில் அமையுங்க. இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. சில பேருக்கு டபுள் ப்ரமோஷன் வாங்கல, சூப்பர்வைசராக இருக்கிற டக்குன்னு மேனேஜராக கூட ஆகாமல் டேரெக்டாக ஜென்ரல் மேனேஜர் ஆகிறது. அந்த மாதிரி இல்லாட்டி ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருப்பான், டக்குன்னு ஒரு பெரிய பப்ளிக் செக்டார் இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் போயிட்டு ஒரு சிஇஓ ரேஞ்சில்
இல்லாட்டி வைஸ் பிரசிடென்ட் ரேஞ்சில். அது மாதிரி நல்ல ஒரு உயர்ந்த தொழிலெலாம் உங்களுக்கு கிடைக்கும். உயர்ந்த தொழிலெலாம் இருக்கும்போது நீங்கள் சைக்கிளே போய்ட்டுருக்க போகிறீங்க, வசதி வாய்ப்புகள்லாம் கூடும், வாழ்க்கையினுடைய தரம் உயரும். உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களாம் இன்னும் பார்க்கும்போது கொஞ்சம் தலையை தூக்கி தான் பார்க்க வேண்டியிருக்கும். பணப்புழக்கங்கள்லாம் அதிகரிக்கும். வசதி வாய்ப்பு கூடனாலே பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதனால் எதிரிகள்லாம் உங்களை பாராட்டி உங்களை சந்திச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். எனக்கு என்னென்னா, வசதி வாய்ப்புகள், அந்தஸ்து, பதவி வந்தாலே எதிரிகள்லாம் நண்பர்கள் ஆகிடுவாங்க. அது உங்கள் விஷயத்தில் அது ரொம்ப இயல்பாக நடக்கும். ஒரு தாயோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். கல்விகளில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். மாணவர்களுக்கு இது பொன்னான காலம். 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பதால் சில ரகசியங்களை நீங்கள் காப்பாற்றியே ஆக வேண்டும். ரகசியத்தை காப்பாற்றுவதில் நீங்கள் வல்லவர்கள். அதில் உங்களுக்கு இணை நீங்கள் தான். அதனால் சில ரகசியங்களை காப்பாற்றுவீங்க. அது தொழில் ரகசியமாக இருக்கலாம், குடும்ப ரகசியமாக இருக்கலாம், சிதம்பர ரகசியமாக கூட இருக்கலாம். ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கோங்க. திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத பணவரவு, காப்பீட்டுத் தொகை, தொழிலையோ வீட்லேயோ ஏதாவது பிரச்சனைகள் வந்து அதனால் வரக்கூடிய இழப்பீட்டுத் தொகை, இன்சூரன்ஸ் தொகையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்த வீண் விமர்சனங்கள், அவமானங்கள்லாம் போயிடும். உங்களை யாரும் உதவக்காரின்னு சொன்னவங்களாம் இனிமேல் உங்களை உயரதிகாரியாக தான் பார்க்குறாங்க. அதனால் அந்த விமர்சனங்கள்லாம் போயிடும். நல்ல பேரும் புகழும் உண்டாகும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஆயுள் அதிகரிக்கும். 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஏற்கனவே சொல்லியாச்சு, உயர்ந்த தொழில், உயர்ந்த வாழ்க்கை தரம், வசதி வாய்ப்புகள் கூடும். அதனால் பதவி புகழ் பாராட்டெலாம் கிடைக்கும். விஐபி சந்திப்புகள்லாம் இருக்கும். விஐபியினுடைய சப்போர்ட் இருக்கும். சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கூடும். ரொம்ப நேர்மையாகவும் ஒழுக்கமாக இருந்து பேரும் புகழும் பெறுவீர்கள். 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஏற்கனவே அங்கே ராகுவேர் இருக்கார். அதனால் மருத்துவ செலவுகள்லாம் குறையும். வெளியூர் பயணங்கள்லாம் அதிகரிக்கும். சில பேர் தற்காலிகமாக தொழில் வளர்ச்சிக்காக அல்லது கல்வி படிப்பதற்காக வெளிநாடுகளுக்கு போய் சென்று வர வேண்டிய காலகட்டங்களாக இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன திருப்தியை தரும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரும். நேர்மையும் ஒழுக்கத்தையும் தவறாமல் கடைபிடிப்பீர்கள். குரு உங்கள் ராசிக்கு 1ஆம் இடத்து 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறார். அப்போ 10ஆம் இடத்து அதிபதி 4ல் போய் இருக்கிறதுனால உங்களுக்கு தாய் வழி ஆதரவு நன்றாக இருக்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கு நல்ல வெற்றி, லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கு அரசு வழி உதவிகள், அரசு காரியங்கள், அரசினுடைய சகாயங்கள்லாம் நல்லபடியாக கிடச்சி தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு போவீங்க. தொழில் நிமித்தமாக சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அது லாபத்தையும் வருமானத்தையும் வெற்றியும் கொடுக்கறதுனால அதை பற்றி நீங்கள் சலிக்காமல், மனக்கவலை இல்லாமல் சந்தோஷத்தோடு செய்வீங்க. உழைப்பினால் கடின உழைப்பு அதிகரிக்கும். கடின உழைப்பினால் வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைத்த வருமானத்தை வைத்து உங்கள் கடனை வாங்காமல் சொந்த பணத்தில் ஒரு ஈட்டிய வருமானத்தில் ஒரு அழகிய வீடுகளெல்லாம் கட்டுவீங்க. புதிய தொழில்களை உருவாக்குவீங்க. ஒரு தொழில் இல்லை, கூட ஒவ்வொரு தொழில்களாக புதிய தொழில்கள்லாம் நிறைய உருவாக்குவீங்க. அதனால் சமுதாயத்தில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறதுனால சமூகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து உண்டாகும். அரசு உங்களை உற்று நோக்கக்கூடிய காலம். அரசுடைய சப்போர்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். பத்தாம் அதிபதி நாளில் நிற்கிறதுனால உங்களுக்கு தாய்ப்பாசங்கள் அதிகமாகும். வாகன சுகம் அதிகரிக்கும். வாகன சுகம் அதிகரிக்குன்னா வாகனங்கள் விருத்தியாகும். 2 வீலர் வச்சுருக்கீங்க, 4 வீலர் வச்சுருக்கீங்க, 4 வீலர் வச்சுருக்கோங்க, சொகுசு கார் வச்சுருப்பீங்க, சொகுசு கார் வச்சுருக்கவங்க 2, 3 கார் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூடும். நீண்ட தூர பயணங்கள் அதெல்லாம் விருப்பம் உண்டாகும். அடிக்கடி பயணத்தில் போவீங்க. எல்லா விஷயங்களையும் கற்றுக்கணுங்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும். எல்லா வசதிகளையும் அனுபவிக்கணும் ஆர்வம் இருக்கும். விருப்பம் போல் வசதிகளை அனுபவிக்கணும் ஆர்வம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் விருப்பப்படுறது மாத்திரம் இல்லாமல் அது நல்லா செய்யவும் செய்வீங்க.
உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு திறமைகள் அதிகமாகி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வீடு மனை வாகனங்கள்லாம் நல்லபடியாக கிடைக்கும். செல்வங்கள் அதிகரிக்கும். அந்த காலத்து ஆட்கள் அதுக்கு கிராமத்து ஆட்கள் கால்நடைகளுடைய விருத்தி அதிகமாகும். கால்நடை வளர்ப்பவர்களுக்கு கால்நடைகள் விருத்தியாகி அதனால் வருமானங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். சரிங்க, சுபபலங்கள் அதிகரிக்கும், அசுபபலங்கள் சமாளிக்கவும் என்னங்க பரிகாரம் அப்படின்னா, வியாழக்கிழமை தோறும் 2 நெய்விளக்கேற்றி வாருங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் குகை முருகன் கோயில், கழுகுமலை முருகன், திருப்பரங்குன்றம் முருகன், அது மாதிரி குடவரை கோயில்களாக இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர முடிஞ்சால் போயிட்டு வாங்க. அதாவது வீட்டிலே முருகன் படத்தை வைத்து கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், சாந்தூர் கவசம், திருப்புகழ், குமாரஸ்தவம், கந்தர் அலங்காரம், கந்தர்கள் வெண்பா, உங்களுக்கு முருகனை பற்றி எதை தெரியுமோ அதை பாடுங்க. ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்கள். முருகன் உங்களுக்கு எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களையும், அமைதியும், சந்தோஷத்தையும், ஆரோக்கியத்தையும் கொடுப்பார். குரு கிரகத்தோட பயிற்சி மாத்திரம் இல்லாமல் எந்த கிரக பயிற்சியாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கவோ அல்லது சமாளிக்கக்கூடிய திறமையோ பக்குவத்தையோ உங்களுக்கு எப்பொழுதும் என் அப்பன் சந்திர முருகன் அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழியுரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இன்னும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.